அங்க ஒரு ஆலயம் இருக்கு. அங்க ஆலயம் கட்டணும்னா அது வெளிப்படா அது யார் கைக்கு வரணும்? இஸ்ரவேல் யூதர்கள் கைக்கு வந்தாலும் கட்ட முடியும். ஆனா முதல் நூற்றாண்டுல தான் வரணும். 200 வருஷம் 300 400 500 முதல் 500 வருஷம் கழிச்சு வரல. அடுத்த 500 1948வது வருஷம் வந்துருச்சு. இஸ்ரேலுடைய கையில வந்துச்சு. இப்போ இஸ்ரவேல் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அதான் அடுத்த சைடு. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் இஸ் a Jewish based organization. எதுக்குன்னா இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று வச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு ஆலயத்தை இஸ்ரவேலுக்கு அது இருந்த இடத்துல கெட்டணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா சாலமோன் கட்டில இடிக்கப்பட்டாச்சு. இப்போ இன்னொரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அதுக்குன்னு ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலயம் கட்டுறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பலி செலுத்துறதுக்கு என்னென்ன அந்த பொருட்கள் சொல்லப்பட்டபடி பழைய படம் சொல்லப்பட்டபடி அதெல்லாம் அந்த கவசங்கள் அது எல்லாமே தேவைங்கிறத ரெடி பண்ணுவாங்க. இப்போ 3ஆம் ஆலயம் கட்டணும்னா அது இஸ்ரேல் கையில் இருந்தால் தான் முடியும். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த இஸ்ரேலோட ஒரு நகரத்துக்காக இஸ்ரேலுக்கும் காசா கையில் யுத்தம் போயிட்டு என்னைக்கு வேணாலும் இஸ்ரேல் கை. இப்போ ஏன் அதை கட்ட முடியல? பாதி இங்க சொன்ன மாதிரி பாதி முஸ்லீம் கையில இருந்து பாதி இஸ்ரேல் கையில். இது நடந்தது இப்போ இஸ்ரேல் கைக்கு அந்த தேசம் வந்து 1940 கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அவங்க ஆலயம் கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஆலயம் கட்டின உடனே மற்ற 20 நாள்ல பார்ப்போம். அந்த பாலாக்கும் மறுவரப்பை பற்றி சொல்லியிருக்கலாம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சொல்லப்படும் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாலாக்கும் மறுவரப்பை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது. அப்போ பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் 3 பகுதி இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை நாட்கள் செல்லும்னு கேட்டா இன்னும் சில ஆண்டுகள் சமாதானத்துக்கான காரியங்கள், அதுல கட்டப்பட்ட காரியங்கள். இது ஒரு அடையாளம். இரண்டாவது இதுல மிகப்பெரிய ஒரு அடையாளம். நாம ரெண்டாவது ஒரு அடையாளம் அதையும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ரெண்டாவது அடையாளம் என்னன்னா இதுவரைக்கும் இப்ப 1948 நடந்தது இதுவரைக்கும் நடக்காத சம்பவம். இஸ்ரேல் கையில அந்த தேசம் வரவே இல்லை. இந்த வருஷத்துல வந்துச்சு. இப்ப கடைசி இன்னொரு காரியம் என்னன்னா கடந்த 2000 கடந்த உலக ஆதாமியால் தொடர்ந்து கடந்த 5900 வருஷம் நடக்காதது இந்த 30 வருஷத்துல நடந்திருக்கு. அது இந்த வெளிப்படுத்தல் 11 தெளிவா அது அந்தி கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வராங்க. இது நீ பாருங்க, நம்ம ஸ்பீட ஆலயத்தை பற்றி சொன்ன 3 அவசரம் வந்து என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களா 1200 நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அதிகாரம் கொடுப்பேன். 2 சாட்சிகள் பூமி எங்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க, அற்புதம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சேதப்படுத்த மனதா இருந்தால் அவங்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அப்படி அவங்க எதிராளிகள் என்ன சத்துருக்கள் அழிக்கும். இப்ப இந்த 2 சாட்சிகளை யாரு கொல்றான்னு பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு பாருங்க. 7